ஹாய் லவ்லீஸ். ஆகஸ்ட் மாசத்துல ஏஞ்சல்ஸ் உங்களுக்காக என்ன மெசேஜ் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இந்த வாரம் முழுக்க ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடும் ஆகஸ்ட்ல உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் வச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு we are going to start with angels. நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஏஞ்சல் கார்ட்ஸை தவிர வேற எதுவுமே இல்லை. டேரோ கூட நான் வைக்கல. கம்ப்ளீட்டா ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் பார்க்க போறோம். இந்த மெசேஜ் எப்படி பார்க்க போறோன்றதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். தயாரா இருக்கீங்கன்னா ஏஞ்சல்ஸ் ஆகஸ்ட் அப்படின்னு டைப் பண்ண போறீங்க. எஸ், யூ ஹர்ட் மீ ரைட். ஏஞ்சல்ஸ் ஆகஸ்ட் அப்படின்னு டைப் பண்ண போறீங்க. வாங்க ரீடிங்குள்ள போலாம். ஹாய் ஹலோ ஹால், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கும் என்னுடைய இன்ஸ்டா பேஜ் டேரோ சிக்ஸ் சென்ஸ்க்கும் நீங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு என்னுடைய நன்றிகள். அந்த பேஜை போய் பாருங்க. டேரோ பத்தி இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணும், பட் நிறைய விஷயங்கள் அங்கே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கோ சி அண்ட் மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். ஓகே, ஸோ இந்த ஆகஸ்ட் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது? அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ரிமைண்ட் யூ 10 ஃப்ரீ ரீடிங்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜில் பண்ண போகிறேன். ஸோ அந்த பேஜை போய் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு அந்த இன்னும் நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்குள்ள இந்த ஃப்ரைடேக்குள்ளே எப்படி அந்த கான்டெஸ்ட்டில் சேர்ந்து உங்களோட ஃப்ரீ ரீடிங்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணி அங்கே உங்கள் ஃப்ரீ ரீடிங்ஸை உங்களுக்காக எடுத்துக்கோங்க. சரி, இன்னைக்கு நம்ம வந்து ஏஞ்சல்ஸ் ஆகஸ்ட்ல வந்து என்ன மாதிரியான மெசேஜ் ஏஞ்சல்ஸ் வழியா உங்களுக்கு வருதுன்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஏற்கனவே நீங்க கமெண்ட்ல ஏஞ்சல்ஸ் ஆகஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணி கிளைம் பண்ணியிருப்பீங்க. இந்த ரீடிங்கை எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ ஒரு மாதத்துல 31 நாட்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நீங்க பிறந்திருந்தீங்கன்னா, தட் இஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து 10th வரைக்கும் நீங்க பிறந்திருந்தீங்கன்னா செட் 1 சூஸ் பண்ணுவீங்க. ஓகே, நான் எடுக்க போறதுல அதே நீங்க 11ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதிக்குள்ள பிறந்திருந்தீங்கன்னா செட் 2 எடுப்பீங்க. ஓகே, பை டிஃபால்ட். அண்ட் நீங்க வந்து 21ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதிக்குள்ள பிறந்திருந்தீங்கன்னா செட் 3 சூஸ் பண்ணிப்பீங்க. ஐ ஹோப் ஐ எம் கிளியர். ஓகே, ஸோ இப்படிதான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து 10th வரைக்கும் பிறந்திருந்தீங்கன்னா செட் 1, 11th இருந்து 20ஆம் தேதிக்குள்ள பிறந்திருந்தீங்கன்னா செட் 2, 21st இருந்து 31st பிறந்திருந்தீங்கன்னா செட் 3. ஐ திங்க் ஐ ஹவ் மேட் இட் வெரி கிளியர். ஸோ வாங்க ரீடிங்குள்ள போகலாம். என்ன மாதிரியான மெசேஜஸ், என்ன மாதிரியான கைடன்ஸ் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து வரப்போகுது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ we will start with set 1. ஓகே, நான் இனிமேல் தான் எடுக்க போறேன். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைம் ஸ்டாம்ப் எல்லாம் கொடுத்துருப்பேன். நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். ஐ யூ ரெடி? ஐ எம் ரெடின்னு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைம் ஸ்டாம்பில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் பொறுத்து நீங்கள் எந்த இதுன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே பிறந்திருந்தீங்கன்னா திஸ் கார்ட் ரீடிங் இஸ் ஃபார் யூ. ஓகே, ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நிறைய ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் நம்ம பார்க்க போகிறோம். மெசேஜஸ் ரேதர், பாபா ரீடிங்ஸ், சிவா கார்ட்ஸ், காளி கார்ட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோங்க. லெட் மீ சி உங்களுக்கு இந்த வரக்கூடிய மாதம் எவ்வளோ அழகாக இருக்க போகுதுன்னு. ஸோ உங்களுக்கான முதல் மெசேஜ், டைம் டு கோ. இதை விட என்னங்க உங்களுக்கு ஸ்டார்டிங் மெசேஜ் வேணும்? இங்க பாருங்களேன், உனக்காக எல்லாமே காத்துட்டு இருக்கு. சூரியனே உனக்காக தான், சன் ரேஸே உனக்காக தான் ஆகுதான். வாவ், 6 மணி உங்களுக்காக தான் வருது போல இருக்கு. ஓகே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்க அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு ஐ எம் ரெடி கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. செட் 1, ஐ எம் ரெடி. ஏன் ஐ எம் ரெடினா, நான் தயாரா இருக்கேன். என் பயணத்தை சந்திக்க நான் தயாரா இருக்கேன். இதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டார்ட் என்னங்க இருக்கும்? டெய்லி டெய்லி சூரியன் வந்து உதிச்சுக்கிட்டே தான் இருக்கு. த சன் ரைசஸ் எவ்ரி டே. அது உங்களுக்காக தான். இங்க பாருங்க எவ்வளோ அழகான ஒரு சன்ரைஸ். இங்க வந்து ஃபயர் எலிமெண்ட், அழகான ஒரு ஏஞ்சல் அந்த சூரியனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறது. இதை விட என்னங்க வேணும்? சூப்பரான டைம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. திஸ் இஸ் த டைம் ஃபார் யூ டு கோ. எஸ் ஐ கேன் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களால என்னெல்லாம் முடியுமோ கிவ் இட் த பெஸ்ட் ஷாட். அண்ட் இந்த சைக்கிள் இந்த ஒரு ஆகஸ்ட் மாசம்ல உங்களுக்காக தான் அப்படின்ற ஒரு அழகான கார்டை நான் பார்க்குறேன். வெரி நைஸ். டைம் டு கோ. ஸ்டார்ட் பண்ணு, டைம் வேஸ்ட் பண்ணாத, இது உனக்கான டைம். சூப்பர் இல்ல? ரொம்ப அழகா இருக்கு. வாவ், நீ உனக்கான விஷயங்களை நீ பண்ண ஆரம்பிக்கும் போது இங்க பாருங்க, ஷவர்ஸ் ஆஃப் அபண்டன்ஸ், எல்லாமே ஒரு நிறைவான வாழ்க்கை இந்த ஆகஸ்ட் மாசத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. ஐயோ, நான் 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள பிறந்திருக்க கூடாதா? எவ்வளவு அழகான மெசேஜஸ் எல்லாம் வருது. வாவ், செம்மையா உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் கிடைக்க போகுது. ஒரு நல்ல கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதை நீ அக்செப்ட் பண்ணணும். அதுக்கு நீ என்ன நம்பணும், என்னன்றத நீங்க உங்களை நம்பணும். ஓகே,
உங்களை நீங்க நம்பும் போது the angels will work for you. அவங்க உங்களுக்கான abundance-அ, ஏன் abundance ஆகஸ்டா கூட இருக்கலாம்ல, உங்களுக்கு நிறைய ஆரோக்கியமாகட்டும், செல்வமாகட்டும், உறவுகளாகட்டும், வேலையாகட்டும், உறக்கமாகட்டும், வார்த்தைகளாகட்டும், உணவாகட்டும், எல்லாத்துலயுமே ஒரு நிறைவான வாழ்க்கை. டைம் டு கோ. ஸ்டார்ட் பண்ணு. எதுக்காக நீ உட்காந்துக்கிட்டு இருக்க? உனக்கு எல்லா அபண்டன்ஸும் கிடைக்கும். எப்போ? நீ உன்னை நம்ப ஆரம்பிக்கும் போது. செம்ம மெசேஜுங்க, சூப்பரா இருக்கு. அபண்டன்ஸ் ஆகஸ்ட். நான் ஏஞ்சல்ஸ் ஆகஸ்ட்னு வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இது பார்த்தா அபண்டன்ஸ் ஆகஸ்ட். சூப்பர். என்ன மெசேஜ்! ஜாய்! ஓ மை காட், ஓ மை காட். நீங்க வந்து இந்த மாதம் முழுக்க, ஆகஸ்ட் மாசம் முழுக்க ஜாய் 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 இந்த ஸ்விட்ச் வேர்டை நிறைய பயன்படுத்துங்க. சந்தோஷம் சந்தோஷம் எல்லாத்துக்குமே. யாராவது நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா கூட சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கேன்றதை விட சந்தோஷமா இருக்கேன். சரி, அந்த பர்த்டே நீ ஏதோ பார்ட்டி போனியே, எங்கேயோ வெளியில போனியே, நல்லா இருந்ததா? சந்தோஷமா இருந்தது. நிறைய சந்தோஷம் அப்படின்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க. இங்க பாருங்க, ஜாய். வாவ், இதுதாங்க ஹையஸ்ட் எனர்ஜி. ஆக்சுவலி இந்த எனர்ஜி, இந்த வேவ் லெங்த்தை வந்து அச்சீவ் பண்ணதான் நிறைய பேர் மெனக்கேடுறோம். ஒரு மெடிடேஷன் எதுக்கு பண்றோம்? எதுக்கு நல்ல விஷயங்களை யோசிங்க, பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் யோசிங்க, கேளுங்கன்னு எதுக்கு இவ்வளவு சொல்றோம்? இந்த சந்தோஷம் அப்படின்ற ஒரு மனநிலையை ஈர்க்கதான். அதே உங்களுக்கு வந்துருச்சுங்க. பியூட்டிஃபுல். அது ஒரு மேஜிக்கல் சென்ஸாங்க. அந்த சந்தோஷமா இருக்கிற ஒரு மனநிலை வந்து ஒரு ரொம்ப மேஜிக்கை கிரியேட் பண்ணும் அப்படின்னு. நடக்காதுன்னு நீங்க நினைச்ச விஷயம் கூட இந்த மாதம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுமா? கண்டிப்பா நடக்கும்ல. அப்போ வாவ், உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குங்க. இந்த பிரபஞ்சம், இந்த வாழ்க்கையை உங்களுக்கு நிறைய பரிசுகளை கொடுத்துருக்கு. இல்லை அப்படின்றத நினைச்சு வருத்தப்படாம, இருக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பிளஸ் பண்ண விஷயங்களை மட்டுமே நினைச்சு நிறைய நிறைய சந்தோஷப்படுங்க. உங்க ஃபியூச்சர் உங்க சந்தோஷத்துல தான் இருக்கான். வாவ், இதை விட என்ன மெசேஜுங்க உங்களுக்கு வேணும் சொல்லுங்க? டைம் டு கோ. தைரியமா ஸ்டார்ட் பண்ணு, வண்டியை நீ ஸ்டார்ட் பண்ணு. ஜாய், சந்தோஷம். இந்த தடவை நல்லா இருக்கேன்னு நீங்க சொல்ல போறது இல்லை, சந்தோஷமா இருக்கேன். கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. நான் உங்களை தனிப்பட்ட முறையில கேட்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கேன்னு டைப் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. கிரேட் மெசேஜ், இட்ஸ் a கிரேட் மெசேஜ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது. பாருங்களேன், வாவ். என்னங்க இது? உங்களுக்கு ரொஷேல் கொடுக்குற, ஏஞ்சல் ரொஷேல் கொடுக்குற மெசேஜ் கூட பாருங்களேன். உனக்கு உன் மனசு ஒரு கைடன்ஸ் கொடுக்குமா? உங்களுடைய மனசு உங்களுக்கு ஒரு கைடன்ஸை கொடுக்கும். நீ இப்படி பண்ணு, இப்படி பண்ணாத. ப்ராப்ளம் உங்க இன்ட்யூஷன் பத்தி தான் சொல்றாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். நீங்க இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு நல்ல ஒரு கைடன்ஸ். இந்த பாதையை சூஸ் பண்ணு அப்படின்னு சரியான பாதையை இந்த பிரபஞ்சமே உனக்கு காட்டும். நீ அதை நம்பும் போது ப்ராஸ்பெரிட்டி உன்னை தேடி வரும். நாங்க தான் அதை முதல்லயே தெரிஞ்சுக்கிட்டோமே இல்ல? ஏஞ்சல் ஆன்சர்ஸ்ல நமக்கு ஏற்கனவே அதுக்கான பதில் வந்துருச்சு மெசேஜஸ்ல, ஷவர்ஸ் ஆஃப் அபண்டன்ஸ்ன்னு. ஸோ உன் மனசு சொல்றத நீ கேளு, அதை மட்டுமே நீ ஃபாலோ பண்ணு. அபண்டன்ஸ் உன்னை தேடி வரும். ரொம்ப பாசிட்டிவா இருக்குல்ல? இந்த மாதிரி நமக்கு வந்து டெய்லி யாராவது சொன்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. சச் அ பிளெஸிங். இத பாருங்க, யூ டிசர்வ் த பெஸ்ட். அஸ்த்ரா சொல்றாங்க, யூ டிசர்வ் த பெஸ்ட். உனக்கு எல்லாமே இனிமே பெஸ்டா தான் அடைய போற நீ. உனக்கு உன்னோட கனவுகள் எல்லாமே உனக்கு கிடைக்க போகுது. உனக்கு கொடுத்த ப்ராமிஸ், இந்த பிரபஞ்சம் உனக்கு ஒரு சத்திய வாக்க கொடுத்து அனுப்பி வச்சது இல்லை, அது எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாசத்துல உனக்கு கிடைக்க போகுது. காம்ப்ரமைஸ் மட்டும் பண்ணாத. எனக்கு இதுதான் வேணும்னா எனக்கு இதுதான் வேணும்னு நீ அடமா இரு. உனக்கு என்ன வேணுமோ அது உன்னை வந்து சேரும். எனக்கு உங்க கார்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆக்சுவலி நான் இப்பதான் யோசிக்கிறேன், 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள பிறந்திருந்தா எவ்வளவு அழகான மெசேஜ் வந்திருக்குல்ல. ஸ்டார்ஸ். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா பயங்கர செலஸ்ட்ரியலா இல்ல, சன் தெரியுது, ஸ்டார் தெரியுது, நிறைய கிளிட்டர்ஸ் இருக்கு உங்க கார்ட்ஸ்ல. இங்கேயும் கிளிட்டர் இருக்கு, இங்கேயும் கிளிட்டர் இருக்கு, ஸ்டார்ஸ் இருக்கு. ரொம்ப ஹை எனர்ஜி கார்ட்ஸா இருக்குங்க, ரொம்ப செலஸ்ட்ரியலா இருக்கு. சரி, வானம் தான் இங்க இருக்குன்னு பார்த்தா இங்க தண்ணீரும் இருக்கு. ஸோ பயங்கர வைபா இருக்க போறீங்க இந்த மாதம் முழுக்க. ஆகஸ்ட் வந்து உங்களுக்கு கட்டாயமாக வெற்றிக்கான மாதமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் அப் டு யூ. ஸ்ட்ரெயிட் மெசேஜ். நான் இவ்வளோ சொல்லிட்டேம்மா, இவ்வளோ விஷயங்களை நான் உனக்கு சொல்லிட்டேன். இன்னமே இதை வந்து அக்செப்ட் பண்றதும் எப்படி நீ எடுத்துட்டு போறியோ அது உன்கிட்ட தான் இருக்கு. பாருங்க,
கையை நீட்டிட்டாங்க, உன்கிட்ட தான் இருக்கு, தெரியுதா? கையை நீட்டிடுறாங்க, எனக்கு தெரியாது, இது உன்கிட்ட தான் இருக்கு, நீ தான் இதை சாதிக்கணும், தெரியுதா? நான் வந்து உனக்கு ஃபுல் எஃபர்ட் கொடுக்க தயாரா இருக்கேன். அதுவும் இது ஒரு பேபி எனர்ஜி. பேபினா ஒரு டீனேஜர் எனர்ஜி. உங்க வீட்டுல வந்து ஒரு 15 வயசுல இருந்து 22 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும்னு. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி உங்களுக்கு இந்த மாசம் கிடைக்க போகுது. அண்ட் அவங்க வந்து ரொம்ப தயாரா இருக்காங்க உங்களுக்காக எல்லாமே செய்யறதுக்கு. நீங்க எவ்வளவு தயாரா இருக்கீங்க உன்னுடைய இஷ்டம், இட் இஸ் அப் டு யூ. பட் நான் இன்னொரு கார்டு எடுக்க போறேன். ஏன் அப்படின்றது என்கிட்ட ஏஞ்சல் கார்டு கத்துக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இட்ஸ் அ சீக்ரெட், வெளியில சொல்ல மாட்டோம். உங்களுக்கு வேணும்னா மிக விரைவில் என்னோட ஏஞ்சல் கார்டு ரீடிங் கிளாஸ் நடக்க போது, வந்து ஜாயின் பண்ணி பாருங்க. ஓகே ரைட். ஸோ இட்ஸ் அப் டு யூன்னு வந்துருச்சு. இன்னொரு கார்டு எடுக்கிறோம். இங்க பாருங்க, big happy changes. I am so happy for you, deep happy for you. அந்த சந்தோஷத்துல அப்படியே கையை தூக்கிட்டு ஏன்னு கத்துவோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. பிக் ஹாப்பி சேஞ்சஸ். நீங்களே சொல்லுங்க, நான் வந்து ஏதாவது எடுத்து வச்சு எடுக்கிறேன்னா ஒண்ணுமே கிடையாது. லைவ் ரீடிங் லைவா நடந்துகிட்டு இருக்கு, நான் லைவா தான் சொல்லி ஆகணும். இட் இஸ் அப் டு யூ. நீங்க இதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு சரி என் வாழ்க்கை கரெக்டா இருக்குடா, நான் வந்து இன்னும் நிறைய ஹாப்பியா இருக்க போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா பிக் ஹாப்பி சேஞ்சஸ் ஆர் கம்மிங் ஃபார் யூ. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. உங்க உள்ளுணர்வை கவனிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. எதையும் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாதீங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னொன்று டைம் ஆகட்டும் நினைக்காதீங்க. இப்பொழுதே செய், இன்றே செய், நல்லதே செய். நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும், நம்புங்க. இதை விட என்னங்க வேணும்? இதை விட என்னங்க மெசேஜ் உங்களுக்கு வேணும்? சூப்பர் மெசேஜ். ஐம் சோ ஹாப்பி ஃபார் யூ. சந்தோஷம் அப்படின்றத டைப் பண்ணிட்டு உங்களுடைய சந்தோஷத்தை இந்த ரீடிங்கோட கிளைம் பண்ணுங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா தோ ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர் அண்ட் as always keep smiling angels August. பயங்கர ஒரு ஹை எனர்ஜி ரீடிங்ல இருந்து இப்போ வந்திருக்கேன். ஆக்சுவலி 1 to 10 பிறந்தவர்களுக்கு அட்டகாசமான ரீடிங். நீங்க வந்து 11ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ள 11th இருந்து 20th பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜஸ் இப்போ உங்களுக்காக நம்ம சொல்ல போறோம். ஏஞ்சல்ஸ் ஆகஸ்ட், நிறைய ஸ்பிரிச்சுவல் மெசேஜஸ் இந்த மாசம் உங்களுக்காக நான் வந்து இப்பவே பண்ண போறேன். நிறைய மெசேஜஸ் உங்களை தேடி வரப்போகுது. பட் முதல்ல ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் ஏஞ்சல்ஸுங்க. என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு வரப்போகுது பார்த்துடலாமா? ஓகே, ஐம் ஸோ எக்ஸைட்டட். பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜிங்க. எனக்கு அந்த கார்ட்ஸை பார்த்தோன்னே என்னன்னு சொல்றதுன்னே தெரியல, அவ்வளோ பாசிட்டிவான ஒரு எனர்ஜி. சேஞ்ச் இன் டிரெக்ஷன். நீங்க ஒரு பாதையை சூஸ் பண்ணிட்டு அதே பாதையில போயிட்டே இருக்கீங்க. அந்த பாதையை நீங்க மாத்தியே ஆகணும். இந்த சேஞ்ச், இந்த மாற்றம் தான் உங்க வாழ்க்கையில புதிய அனுபவங்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. அண்ட் இந்த டைரக்ஷன் தான் உங்களை வந்து நேத்து பிறந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்க போகுது. இந்த மாற்றம் உங்க எண்ணங்கள்ல இருக்கலாம், உங்க வார்த்தைகள்ல இருக்கலாம், உங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்களை தாண்டி வரக்கூடிய சிந்தனைகள்ல இருக்கலாம், நீங்க பழகுற மனிதர்கள் கிட்ட இருக்கலாம். போதும், இனிமே இந்த உறவு வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சேஞ்ச் இன் டைரக்ஷன். நீங்க ஒரு புதிய பாதையை சூஸ் பண்ணும்போது கூகுள் மேப்ஸை பார்த்து இப்படி போக முடியல, இப்படி போ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி இந்த பாதையை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, புதுசா ஒரு பாதை, நீங்க புதுசா பிறக்கிற மாதிரி இன்னமே தான் உங்க வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்கிற போறீங்க. அப்படியான மாற்றங்கள் உங்களை தேடி வரும். இதை விட என்னங்க க்ளூ பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க முடியும்? ஏஞ்சல்ஸால இதை விட என்ன க்ளூ உங்களுக்கு கொடுக்க முடியும்? ரூட்டை மாத்து. இன்னொரு ஒரு பாட்டு இருக்கு, கேட்டிருக்கீங்களா? ரூட்டை மாத்து. ஸோ உங்க ரூட்டையே நீங்க மாத்தி ஆகணும். மாத்தினீங்கன்னா கண்டிப்பா பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. கிரவுண்ட் யுவர் செல்ஃப். அதாவது நிறைய தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க வந்து உங்களை வந்து நீங்களே போய் வாலண்டியரா அதுல மாட்டிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது உங்க பிரச்சனையாவே இல்லாம இருக்கலாம், உங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்களே போய் அதுல ஒரு சம்பந்தத்தை உருவாக்கிக்கிட்டு நீங்களே அதுல போய் மாட்டிக்கிறீங்களோ? அந்த மாதிரி இருக்கீங்களா? அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாசம் அந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் குட் பை, எனக்கு அதுக்கு நேரம் இல்லைன்னு நீங்க சொல்லணும். இது உங்களுக்கும் புரியணும், நான் தேவையில்லாம போய் தேவையில்லாத விஷயங்கள்ல மாட்டிக்கிறேன்னு. ஆல்சோ
நிறைய வந்து உங்களுக்கு வந்து கார்டனிங் பிடிக்கும், மலர்கள் பிடிக்கும்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களால நடந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போக முடியும், பாத யாத்திரைன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி பண்ண முடியும்னா பண்ணுங்க. வெறுங்காலில் கொஞ்சம் அப்பப்போ நடந்து பழகுங்க. அதாவது வீட்டுக்குள்ள இல்லை, வெளியில சொல்ற ஒரு பார்க்குக்கு போறீங்க, இல்லை பீச்சுக்கு போறீங்க, இல்லை உங்க வீட்டு பக்கத்துல உங்களுக்கு நடக்கிறதுக்கு இடம் இருக்கா, அந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் நடந்து வெறுங்காலோட நடங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிரவுண்டிங் டெக்னிக். தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காத, தேவையில்லாத விஷயங்கள்ல நீ போய் இன்வால்வ் ஆகாத அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. நோட்டிஸ் த சைன். ஆக்சுவலி உங்களுக்கு வந்து சைன்ஸ் வருதுங்க. நீங்க நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ், ஃபெதர்ஸ், காயின்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரியல, சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் நீ தனியா இல்லை, உன்னை சுத்தி நாங்க இருக்கோம், உங்களுக்கான நல்ல விஷயங்களை மட்டுமே நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நடக்காத விஷயங்கள், முடிந்து போன விஷயங்களை பத்தி இந்த மாதம் நீ யோசிக்காத. இவ்வளோ அழகான மெசேஜ், சூப்பரான மெசேஜுங்க உங்களுக்கு, பயங்கரமான மெசேஜ். அதாவது நமக்கு மெசேஜ் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு அதுக்கு தீர்வு கிடைக்கணும்ல. இப்போ டேரோ ரீடிங்கே எதுக்கு வராங்க? ஒரு அஸ்ட்ராலஜி ஜாதகம் எதுக்கு பார்க்க போறோம்? எதுக்கு நம்ம டாக்டர் கிட்ட போறோம்? இதுதான் அப்படின்றது தெரியறது வந்து இன்னைக்கு எல்லாருமே கூகுள்ல இருக்கும், எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். பட் அதை தாண்டி இதுக்கு தீர்வு இதுதான் யாராவது சொல்லணும்ல. இந்த ஆகஸ்ட் மாசம் உனக்கு ஏஞ்சல் ஆகஸ்டா இருக்க போகுதுன்ற மெசேஜை நம்ம பார்த்துட்டோம். அப்போ என்ன பண்ணா இது வந்து நிஜமாவே ஒரு ஏஞ்சலிக்கா பிளெஸ்டான ஒரு மாதமா இருக்குன்னு நமக்கு தெரியணும்ல. சேஞ்ச் இன் டைரக்ஷன், ரூட்டை மாத்து, தேவையில்லாத விஷயத்துல நீயே போய் மாட்டிக்காத, கிரவுண்டடா இருங்க. கிரவுண்டிங்கான சில விஷயங்கள் பண்ணுங்க. ஒரு சில விஷயங்களை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் நீங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு தெளிவான சயின்ஸ் கிடைச்சிருக்கு. அதை நீங்க இன்னும் நோட்டீஸ் பண்ணல. அதுக்கான ஒரு மெசேஜ் தான் இது உங்களுக்கு. நீங்க நோட்டீஸ் பண்ணல, எல்லா மெசேஜும் உங்களுக்கு நீங்க கேட்க 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 கிடைக்குது. ஒரு ஃபோன் எடுத்து கூகுள்ல டைப் பண்ணி வாட் இஸ், ஹவு டு இதெல்லாம் கேட்டா எப்படி டக்கு 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 டக்குன்னு மெசேஜ் வருதோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டவுன்லோட்ஸ் இருக்கு. நீங்க பாக்குற வந்து படத்துல ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு நீங்க கேட்குற கேள்விக்கான பதிலா இருக்கலாம், கேட்குற நியூஸ்ல ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு பதிலா இருக்கலாம், இல்ல கேட்குற பாடல்கள்ல ஒரு ஒரு வரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜா இருக்கலாம். ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்க பார்க்கலாம். யாரோ 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது நீங்க பாட்டு நின்றுட்டு இருப்பீங்க, நீங்க மனசுக்குள்ள ஏதோ கேள்வி கேட்டுட்டு இருந்திருப்பீங்க, பதில் கிடைச்சிருக்கலாம். நீங்க தான் இன்னும் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்றத உங்க கார்ட்ஸ் வழியா நான் பாக்குறேன். உங்களுக்கு சூப்பரான ரெமெடியோட கிடைச்சிருக்கு. ஆர்கேஞ்சல் மைக்கேல், நீங்க வந்து என்னோட டேரோ என்னோட பேஜை ரொம்ப நாள் முன்னாடில இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நான் ஆர்கேஞ்சல் மைக்கேல எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாலோ பண்றேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹீஸ் த ப்ரொடெக்டர், ஒரு பாதுகாப்பு. நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் வேற விஷயம். ஏஞ்சல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பாலினம் கிடையாது, அதாவது ஆனா பெண்ணான்னு கிடையாது, அவங்களுக்கு ஒரு உருவம் கூட கிடையாது. உருவம் நம்ம கொடுத்துக்கிட்டோம். அவங்க ஒரு எனர்ஜி, வெளிச்சம், ஒளி, அது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் போது அது எந்த ஆற்றலா இருந்தா என்ன, தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத மனிதர்கள் எல்லாம் நம்ம பக்கத்துல வச்சு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அடியும் அதையும் வாங்கிக்கிட்டு இருக்கோம். தேவையுள்ள விஷயங்கள், நல்ல ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும் போது அது ஏன் நம்ம வேண்டான்னு நினைக்கணும்? இதோ உங்களுக்கு ஆர்கேஞ்சல் மைக்கிலே வந்திருக்காங்க. இந்த மாதம் உங்களுக்கு தேவையான அத்தனை தைரியமும் அத்தனை கரேஜும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதை விட ரொம்ப முக்கியமா ஆர்கேஞ்சல் மைக்கேல் பார்த்தோன்னே எனக்கு வரக்கூடிய ஒரு தாட் ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்க வாழ்க்கையில ரொம்ப நெகட்டிவா டாக்ஸிக்கா உங்களை யாரோ ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். டாக்ஸிக்கா உங்களுடைய காலை வேலைகள், உங்களுடைய இரவு தூக்கம் எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தவங்க பயங்கரமா ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நான் பார்க்குறேன். அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய டாக்ஸிசிட்டியும் நெகட்டிவிட்டியும் இவரனால அழிக்க முடியும். ஹி வில் கார்ட் கட் எவ்ரிபடி. உங்க வாழ்க்கையில தேவையில்லை, இந்த கேரக்டர் நமக்கு வாழ்க்கையில தேவையில்லை, அந்த தேவையில்லாத கேரக்டரை உங்க வாழ்க்கையிலிருந்து எடுத்து தூக்கி போடுறது தான் இவருடைய வேலை. அதை இவர் ரொம்ப நல்லாவே செய்வாரு, நீங்க நம்புங்க. இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் கார்டு. ஆர்கேஞ்சல் மைக்கேல் கார்டு உங்களுக்கு வந்தது எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. நிறைய சந்தோஷங்கள், நிறைய தைரியம், நிறைய
ஏன்னா நிறைய பக்குவப்பட்டுட்டீங்க, இனிமே நிறைய குட் திங்ஸ் உங்களுக்கு ஆரம்பிக்கணும். அண்ட் அது கண்டிப்பா நடக்க போகுது. வாவ் ஆகாஷா, ஓ மை காட், உங்களுக்கு இந்த மாதம் இந்த ஏஞ்சலிக் ஆகஸ்ட்ல உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்க போகுது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்க வாழ்க்கை பாதையவே மாத்த போகுதுங்க. இது ஒரு நல்ல விஷயம்தான். ஓகே, ஒரு சூப்பரான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. இப்படி ஒரு விஷயம் என் வாழ்க்கையில நடந்துருச்சே, நான் ஏன் தேவையில்லாம மற்ற விஷயங்களை யோசிக்கணும், மற்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சு, வாவ், நீங்களே உங்களை மாத்திக்க போறீங்க. நீங்களே உங்களை மாத்திக்க போறீங்க. நீங்க வந்து ஒண்ணே ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோங்க. நான் சொல்றது சரியா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. ஒரு ரொம்ப அழகான ஒரு ஆன்மா, சரிங்களா? நீங்க ஆக்சுவலி ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர். உங்களுடைய இன்ட்யூஷன், உள்ளுணர்வு எவ்வளோ ஸ்ட்ராங்னா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களை விட்டுருங்க, உங்களுக்கு விட்டுருங்க, மற்றவர்களுக்கு சொல்றேன், அவர்களுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களால அதை கணிக்க முடியும். இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போது, பாவம் அவங்களுக்கு தெரியல, நல்லதோ கெட்டதோ உங்களால கணிக்க முடியும். இதை நீங்க என்னைக்காவது டேப் பண்ணியிருக்கீங்களா? அதுதான் இங்க பாருங்க, நோட்டீஸ் த சைன். உங்களுக்கு தேவையான நேரத்துல உங்க வாழ்க்கையை விட்டுருங்க, மற்றவர்களுக்கு சொல்றேன், மற்றவர்களுக்கு தேவையான சயின்ஸ், மற்றவர்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் உங்களுக்கு முதல்லயே தெரிஞ்சிடும். இன்ஃபேக்ட் உங்ககிட்ட வந்து கூட சொல்லலாம், ஒரு சில பேர் உங்ககிட்ட பேசினாலே அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த ஒரு கிஃப்ட், இந்த ஒரு விஷயத்த வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த ஏஞ்சலிக் ஆகஸ்ட்ல எப்படியாவது இதை டேப் இன் பண்ணுங்க. நிறைய சைன்ஸ் உங்களுக்கு கிடைக்குதுங்க. ப்ராபப்ளி இந்த சேஞ்ச் இன் டைரக்ஷன் வந்திருக்கே, உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு தெரியல, மற்றவர்களுடைய வாழ்க்கையை உங்களால மாற்ற முடியும் அப்படின்றது எவ்வளோ பெரிய பவர் தெரியுமா? அதை நீங்க இந்த மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. காம்ப்ரமைஸ், அதாவது இவ்வளோ நேரம் நான் கார்டில் வந்து முதல்ல உங்களை பற்றி சொன்னேன், அப்புறம் இந்த ஒரு கார்டு வந்தோடனே உங்களையும் தாண்டி மற்றவர்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்ல போறீங்க. ஏதோ ஒரு சம்பவம் நடந்து அந்த ஒரு சம்பவத்தால் உங்களுடைய வாழ்க்கை பாதையே மாறப்போகுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த பாதை மாறணும்னா நீங்கள் ஒரு சில விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். சோஷியல் மீடியாவை விடணும், அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு யூனோ உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க அதுலனா விட்டுருங்க. ஒரு சில கெட்ட பழக்கங்கள் உங்களுக்கு இருக்கா, அது வந்து இல்லைன்னா இன்னும் நான் ஸ்பிரிச்சுவலா சூப்பரா இருக்கலாம்னு தோணுதா, அதை கையில எடுங்க, இதை விட்டுருங்க. உங்க முயற்சி, உங்க முன்னேற்றத்துல உங்களை தடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இன்னமே உங்க வாழ்க்கையில எப்படி இருக்க போறீங்க எல்லாமே இந்த கார்டுல வந்துருச்சுங்க. ஆகஸ்ட் கார்ட்ஸ்ல, ஏஞ்சல் ஆகஸ்ட் கார்ட்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே வந்துருச்சு. நான் என்ன சொல்றது இதுக்கு மேல? உங்களுக்கு பாதையும் கொடுத்து வழியையும் கொடுத்து இதை தான் செய்யணும் அப்படின்னு இவ்வளோ அழகான மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. காம்ப்ரமைஸ், எங்கெங்க காம்ப்ரமைஸ் பண்ணணுமோ அங்கங்க உங்களுடைய தேவையில்லாத அந்த அப்படியே நம்ம ரொம்ப ஈகரா ஒரு சில விஷயங்களுக்காக காத்துட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் திறந்து இதுதான் உங்களுக்கு தேவை அப்படின்ற தேவையான விஷயங்களை மட்டும் நோக்கி போங்க. உங்கள் லைஃப் இன்னும் சூப்பராக இருக்க போகுது. இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே, ஒரு நிறைவான வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் அமைய போகுது அப்படின்றத நினச்சி எல்லாருக்கும் ஒரு பாய் பாய். உங்களுக்கு இது ஒரு ஜென்ரல் மெசேஜ் தான், பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த வாரம் 10 பேருக்கு ஃப்ரீ ரீடிங் பண்ண போகிறேன். எப்படி என்னன்றது இன்னும் 3 நாட்களில் உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். எந்த நாளுன்றது தெரியாது, பட் ஃபார் தட் யூ ஹேவ் டு ஃபாலோ மை பேஜ் டேரட் 6 சென்ஸ். அண்ட் இது உங்களுக்கு பிடித்தவர்களுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் எல்லாருக்கும் கிடைச்சா அது சந்தோஷம் தானே தரும். அந்த சந்தோஷத்தை மற்றவர்களோட ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. இந்த ஏஞ்சலிக் ஆகஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாமா? அப்போ நீங்க வந்து 21ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்குள்ள பிறந்திருந்தா இந்த ரீடிங் உங்களுக்கு பயங்கர சூட்டபிளா இருக்கும். ஸோ செட் 3 கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஓகே, லைவ் ரீடிங் உங்களுக்காக. இந்த ஏஞ்சல் ஆகஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது பார்த்துடலாம் வாங்க. we will see. பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து இந்த டேட்குள்ளே தான் பிறந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அதை நான் இப்போ தான் கவனிக்கிறேன். ஓகே, இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் தட் இஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாமா? அடியில் ஒரு கார்டு இருக்கு.
ஒரு 2 கார்டா வருது. ஓகே, பார்த்துடலாம் 2 கார்டா வருது. நான் இதை தான் எதிர்பார்த்தேன், இந்த கார்டை எதிர்பார்த்தேன். பட் இந்த கார்டும் சேர்ந்து வந்திருக்கு. we will see. கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட். நீங்க யாரு அப்படின்றத இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடக்க போகுது இந்த மாதம். அதை நீங்க அப்படியே அட்ராக்ட் பண்ணிக்கணும். சூப்பரான ஒரு விஷயம் வரப்போகுது இந்த மாதம். அதை எப்படியெல்லாம் இன்னும் பெட்டரா பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பண்ணுங்க. அந்த ப்ராஜெக்ட் வழியா உங்களுக்கு என்ன லீட்ஸ். ப்ராஜெக்ட்ன்றது ஒரு வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. வீட்லயே ஒரு விஷயம் நடக்கலாம். நீங்க சும்மா சாதாரணமா அதுக்கு ஒரு இதுக்கு ஏன் இவ்வளவு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க, இதை இப்படி பண்ணிட்டு போங்கன்னு சொல்லலாம். அது மற்றவர்களுடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் மாற்றும். நல்லா கேட்டுக்கோங்க, மற்றவர்களுடைய வாழ்க்கையையும் எண்ணங்களையும் உங்களோட ஒரு வார்த்தை மாற்றும். அதுதான் இந்த மாசம் நீங்க பார்க்க போறீங்க. ஒரு ஒரு பர்பஸ் உங்களுக்கே தோணும், நான் என்ன பெருசா சொல்லிட்டேன், இவங்க என்ன வந்து அவங்க வாழ்க்கையை மாத்தினேன்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாசம் ஒரு விஷயம் நடக்க போகுது. அந்த விஷயத்துக்கு நீங்க ஃபுல் எஃபர்ட் கொடுக்கும்போது நீங்க யாரு என்ன அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரிய போகுது. ஒரு சில பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பட் உங்களுக்கு தெரியும் அந்த விஷயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு. பியூட்டிஃபுல், த ஓஷன். அதாவது உங்க ஆன்மா கிட்ட நிறைய ரகசியங்கள் இருக்குங்க. நிறைய ரகசியங்கள். ஏன்னா பல ஜென்மமா நம்ம பிறந்து 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 நிறைய ரகசியங்கள் உங்க மனசுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அண்ட் நிறைய டே ட்ரீம் பண்ணுவீங்களா? எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நிறைய யோசிப்பீங்களா, நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருந்தா எப்படி இருக்கும், அப்படி இருந்தா எப்படி இருந்தா. அது எல்லாமே உங்களுக்கு தேடி வரப்போகுது. அலையா உங்ககிட்ட எல்லாமே வரப்போகுது. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெக்னிக் நான் சொல்றேன். இந்த மாதத்துல ஏதேனும் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, பீச்சுக்கு போக போறீங்க. உங்க ஊர்ல பீச் இருக்குல்ல, அங்க போக போறீங்க. போயிட்டு அந்த அலைகள் உங்ககிட்ட வரும்போது போய் பீச்சில் போய் நின்றுடுங்க. வெறும் காலில் நடந்து போய் அந்த தண்ணி கிட்ட நின்றுடுங்க. அந்த அலைகள் உங்ககிட்ட வரும்போது எல்லா நல்ல விஷயமும், இந்த உலகத்துல இருக்கிற உங்களுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களும், பணம், பொருள், செல்வம், ஆரோக்கியம், மனிதர்கள், நல்ல வாழ்க்கை, சிரிப்பு, சந்தோஷம், ஒரு நிறைவான வாழ்க்கை உங்ககிட்ட அப்படியே வர மாதிரியும், அந்த அலைகள் பின்னாடி போகும்போது உங்களுக்கு தேவையில்லாத உங்க உடம்புல இருக்கிற எல்லா கெட்ட சக்தி, டாக்ஸிக்கான எண்ணங்கள், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே இழுத்துட்டு போற மாதிரி. ஏன்னா நம்ம காலை தண்ணியில வச்சோம்னா அப்படியே கால் வந்து கீழே போயிடும் தெரியுமா? ஏன்னா அந்த மண்ணோட சேர்த்து அந்த தண்ணி போகும். அந்த மாதிரி உங்களை கிளென்ஸ் பண்ணிக்கிற மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ண போறீங்க. இத இந்த மாதம் நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய பெனிஃபிட் கிடைக்க போகுதுன்னு தெரியும். ஒருவேளை அதாவது ஆகஸ்ட் மாசத்துல ஒரு நாளாவது நீங்க இதை செய்யணும். அப்படி செய்யும்போது இந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். நான் சொன்னேன்ல, ஒரு விஷயம் உங்களை தேடி வரும். அந்த விஷயம் உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட மாற்றங்களை கொண்டு வர போகுது. கண்டிப்பா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. உங்க கார்ட்ஸ்ல நான் பாக்குறேன். அண்ட் ஐம் so excited for you. பி ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப். பார்த்தீங்களா, மற்றவர்களுக்கு உன்னை பத்தி தெரியுதோ தெரியலையோ, நீ யாருன்றது மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கல, எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட நீங்க நேர்மையா இருங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஆமா இது எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா இந்த விஷயம் இப்படி நடந்துகிட்டு இருக்கு ஏன்னு தெரியல அப்படின்னு நினைக்கலாமே ஒழிய, இல்ல எனக்கு அந்த விஷயம்லாம் பிடிக்கல, எனக்கு அங்க எந்த இம்பார்ட்டன்ஸும் இல்லை, இப்படிலாம் நினைக்க ஆரம்பிக்காதீங்க. பி வெரி ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப். உங்க மனசுக்கு தெரியுமாங்க உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும். உங்க எண்ணங்களை விட உங்க மனசுக்கு எல்லாமே தெரியுமா. அண்ட் ஆல்சோ நீங்க ரொம்ப சேஃபா இருக்கீங்க. ஏதாவது ஒரு விஷயம் உங்களை இந்த நிமிஷம் இந்த கார்டு ரீடிங் கேட்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் உங்களை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதா, இல்லை நீங்க ரொம்ப செக்யூரா பாதுகாப்பா ஃபீல் பண்ணலையா, எனக்கு தெரியல. கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான சப்போர்ட், நான் இருக்கேன் தைரியமா போ அப்படின்ற சப்போர்ட்டையும் ஒரு கைடன்ஸையும் கொடுக்குமாங்க. அதுக்கு தேவையான மாற்றங்கள் இந்த மாற்றத்தினால உங்களுக்கு உருவாகும். ஸோ நான் சொன்ன அந்த முக்கியமான ஒரு டெக்னிக்கை நீங்க பண்ண போறீங்க. அண்ட் இதனால உங்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் வரப்போதான். எவ்வளோ அழகான ஒரு செட் ஆஃப் மெசேஜஸ் பாருங்களேன். உங்களுக்கு ரெமெடி, இதுதான் தீர்வு, நீ இதை பண்ணு, உனக்கு இதெல்லாம் நடக்கும். நீங்க உங்ககிட்ட ரொம்ப 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 நேர்மையா இருக்கணுங்க. கரெக்டா இருந்துருங்களேன். கரெக்டான விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது. அப்பா பயங்கர கிரீன் அண்ட் ப்ளூவா இருக்கு பாருங்களேன்.
ஆல்சோ இந்த இந்த மாதம் தண்ணியை வந்து எங்கேயுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, நீங்க பாருங்க 2 கார்ட்ஸ் வந்து வானத்தை காட்டுது, ஒரு கார்டு தண்ணி. பஞ்சபூதங்கள்ல எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க பீச் இருக்குதோ, எங்க தண்ணி இருக்கோ அங்க மண்ணும் இருக்கும் இல்லையா? ஸோ பஞ்சபூதங்கள் எல்லாமே இந்த இந்த மாதம் உங்களுக்கு உதவியா வரப்போகுது. ஸோ அதை பயங்கரமா உங்களுடைய பெனிஃபிட்டுக்காக பயன்படுத்திக்கோங்க. மாயா, அதாவது இந்த இந்த மாதம் நீங்க ஏதோ புதுசா, நான் சொன்னேன்ல, ஒரு கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. அது உங்களுடைய பர்சனல் growth, உங்களுடைய வளர்ச்சியில ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை இது வகிக்க போகுது. இந்த ஒரு சம்பவம் இந்த மாதம், இது வந்து நீங்க ஐயோ என்னவா இருக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை நீங்க யாருன்னு காட்டுறதுக்கான ஒரு விஷயமா இருக்க போகுது. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்க போகுது. மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போகுது. மகிழ்ச்சியான செய்தி அப்படின்றத மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி உங்களுக்கான விஷயத்த நீங்க கிளைம் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கிளைம் பண்ணும்போது ஒரு பர்சனல் growth, உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்க ஒரு விஷயத்த பார்க்க போறீங்க. அந்த விஷயம் உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்க போகுது. எப்படி? ஏன்னா இன்னும் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதங்கள் இருக்கு இந்த வருடம் முடிய. கண்டிப்பா இந்த ஏஞ்சல் ஆகஸ்ட் உங்களுக்கு கலக்கலா இருக்க போகுது அப்படின்னு நான் பாக்குறேன். உங்க கண்ணு முன்னாடி தெரியாத விஷயங்கள், இந்த ஓவர் திங்கிங் பண்ற வேலையெல்லாம் இந்த மாதம் விட்டுருங்க. அது வந்து உங்களுக்கு சூப்பர் பெனிஃபிஷியலா இருக்கும்னு எனக்கு தோணல. வாவ், உங்களுக்கு பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த கார்டு உங்களுக்கு தான். இல்லைனாலுமே நீங்க உங்களுக்கு உங்க ரோட்ல இல்ல உங்க வீட்டு பக்கத்துல யாராவது நாய் வளர்க்குறாங்க, பூனை வளர்க்குறாங்கன்னா எப்பெல்லாம் உங்களால முடியுமோ இது ஒரு ரெமெடியா கூட நீங்க எடுத்துக்கலாங்க. காக்காக்கு சாப்பாடு வைக்கிறது, ஏதோ ஒன்று, அந்த வயிற்று பசிய அந்த நேரம் நீங்க வந்து அந்த ஒரு நீடை நீங்க அந்த நேரம் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது, ஒரு சின்ன ஒரு பெட்டுக்கு இல்ல ஒரு விலங்குக்கு நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் கிடைக்கும். சொல்றோம்ல, காலையில கோலம் போடுறதே எறும்புகளுக்கு வந்து காலையிலேயே உணவு கொடுக்கதான். அது பரபரன்னு வேலை செஞ்சுட்டு போய் தூங்கிடும். அந்த மாதிரி அவங்களுக்கு உதவி செய்ய தான் இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம சொல்றோம்ல. அந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களுக்கும் நீங்க உதவி செய்யும் போது இந்த மாதம் நல்ல கர்மாவை நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹெல்த் இம்ப்ரூவ் ஆக போகுதுங்க. ஸோ ஹெல்த்ன்றது இங்கே வந்து மென்டல், ஃபிசிக்கல், இமோஷனல் எல்லா ஹெல்த்தை பற்றியும் தான் பேசுகிறேன். கண்டிப்பாக இந்த மாதம் ஹெல்த்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது கவலைகள் இருந்தால் கவலைப்படாதீங்க. ஆர்க்ஏஞ்சல் ரஃபேல் அவர் தான் வந்து மருத்துவர். ஓகே, ஏஞ்சல்ஸில் மருத்துவர் அவர் தான். அவர் உங்களுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன், கைடன்ஸ், நல்வழிப்படுத்துதல். சரி, இப்போ நம்ம ஒரு டாக்டர் கிட்டே போறோம்னா சரியான டாக்டர் நமக்கு அமைஞ்சா இன்னும் சரியான விஷயங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ரெமெடிஸோட உங்க கார்டு வந்திருக்குன்னு தாங்க நான் சொல்லுவேன். எதுக்குமே நீங்க யோசிக்க வேண்டாம். சரி, கவலைப்படாம இந்த மாதம் எனக்கு சூப்பரா இருக்க போகுது, அந்த ஒரு சூப்பரான விஷயம் எனக்கு நடக்க போதே, அது என்ன விஷயமா இருக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இந்த ஒரு விஷயம் நடக்கணுங்க, இது நடந்துருச்சுன்னா என் வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜ் தான் அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படின்றதே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. ஆல்சோ மறந்துடாதீங்க, நாளைக்கு நாளான்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஃப்ரீ ரீடிங்ஸ்க்கான ஒரு சின்ன கான்டெஸ்ட் நடத்த போறேன். 10 பேரை வந்து சூஸ் பண்ணி ஃப்ரீ ரீடிங்ஸ் கொடுக்க போறேன். ஒரே ஒரு கேள்விக்கான பதில். அதுல நீங்களும் ஒரு அங்கமா இருக்கணும் அப்படின்னா என் பேஜை ஃபாலோ பண்ணணும், ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். அப்போ கண்டிப்பா உங்களுக்கு வந்து நிறைய நல்ல ரீடிங்ஸ் உங்களை சார்ந்து வரும், ஃப்ரீ ரீடிங்ஸ். ஓகே, ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், பட் பர்சனல் ரீடிங்ஸ் தான். ஸ்க்ரீனில் தெரியுதோ இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், அதில் மெசேஜ் பண்ணுங்கள், ஐ வில் ரிவர்ட் பேக் டு யூ. ஸோ அழகான ரீடிங் வித் த ரெமெடிஸ் உங்களுக்காக வந்திருக்கு. இந்த ஏஞ்சலிக் ஆகஸ்ட் உங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியையும், உற்சாகத்தையும் கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், ஒரு நிறைவான வாழ்க்கை, பணம், செல்வம், ஆரோக்கியம், உறவுகள், தூக்கம், எல்லாமே எல்லாமே நீங்க நினைக்கிற எல்லாமே மேஜிக்கலா உங்களுக்கு வந்து நடக்கும் இந்த ஏஞ்சலிக் ஆகஸ்ட்ல. ஆல் த வெரி பெஸ்ட். இது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் ஏஞ்சலிக் ஆகஸ்ட் அவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கட்டும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். as always, keep smiling.